எழுதாவிட்டால் நமக்கு இன்னைக்கு கிறிஸ்தவ மதமே கிடையாது, கிறிஸ்தவர்களே கிடையாது. ஏன்னா நம்முடைய முக்கிய அடிப்படை நம்பிக்கை அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர் தெழுந்தார் என்பதை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5 வசனங்களை நம்ம வாசித்தோம்னா, முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்திற்கு வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் எங்க தேடிட்டு இருக்கீங்க? மரித்தோரிடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அவர் இங்கே இல்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் உயிரோடு எழுந்திருந்தார் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்து விட்டார். நீங்க போய் இப்ப எங்க போய் பாருங்க, அவர் கலிலேயா போய் அங்க பாருங்க, அங்க இருக்கிறார் அவர் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க. அப்போ ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இதுதான் கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை ஆதாரம். இதை நம்ம என்னைக்கு விசுவாசிக்கிறோமோ அப்பதான் நம்ம கிறிஸ்தவர்களாகவே மாறி இருக்கிறோம், கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். கிறிஸ்துவின் நம்பிக்கையே அவர் உயிர்த்தெழுதலில் தான் இருக்கிறது. இது எப்படி அப்படின்னு கேட்டா, இதை நம்ம கடையில ஒரு பொருள் வாங்குறோம். அந்த பொருள் வாங்கினதுக்கு நம்ம பில்லு பணம் கொடுக்குறோம். ஆனா அவன் என்ன கொடுக்குறான்? நமக்கு ஒரு பில்லு கொடுக்குறான், அந்த ரிசிப்ட் மாதிரி தான் நம்ம தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஒரு அத்தாட்சி என்னவென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார். இட் இஸ் லைக் a receipt. அவர் நமக்கு அத்தாட்சி கொடுத்திருக்கிறார், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதைத்தான் நாம் இன்னைக்கு கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். இது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய கொண்டாட்டம். கிறிஸ்துமஸை விட இது பெரிய கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தை நாம் கொண்டாட வேண்டும், அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு வரலாற்று உண்மை. இது ஆண்டவர் உயிரோடு எழுந்தது வரலாற்று உண்மை. இன்னைக்கும் அவருடைய கல்லறை இருக்கிறது. அந்த கல்லறையில இருந்த அந்த முன்னாடி அடைக்கப்பட்டு இருந்த அந்த கல் புரட்டப்பட்டு அது காலியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் நம்ம கேட்கிறோம், வாசிக்கிறோம், நாம் அறிந்துள்ளோம். இந்த கல்லறையில ஆண்டவர் இல்லை. அவர் அங்க வைக்கப்பட்டிருந்த சரீரம் இப்ப அங்க கிடையாது. அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் அவருடைய சீஷர்கள் அவரை பார்த்தார்கள். எப்படி பார்த்தாங்க? பல விதத்துல பார்த்தாங்க. அவரோடு பேசினாங்க, அவரோடு நடந்தாங்க, அவரோட சாப்பிட்டார், அவரோடு என்ன செய்தார்? நிறைய நேரம் செலவழித்தார். கூப்பிட்டாரு, நீ என் கையை பாரு, என் காலை பாரு, தொட்டு பாரு, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் ஒரு ஆவி கிடையாது, நான் சரீரத்தோடு எழுந்து வந்திருக்கிறேன், நான் உனக்காக சரீரத்தோடு எழுந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் தம்முடைய கைகளையும் கால்களையும் தம்முடைய சரீரத்தையும் காண்பித்து நீ தொட்டுப்பார் என்று சொல்லுகிறார். அப்ப சீஷர்களுக்கு சொல்றார், நான் ஒரு ஆவி கிடையாது, நான் சரீரத்தோடு வந்திருக்கிறேன், நீங்கள் என் கிட்டே வாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள் அப்படிங்கிற. ஆண்டவர் தொட்டு பார்க்கறது எவ்வளவு பெரிய காரியம். அவங்க தொட்டு பார்த்தாங்க. சீஷர்கள் எதுவும் கற்பனையா சொல்லல, கதையா சொல்லல, அவங்க உண்மையா அவங்க கண்ணார பார்த்து கூட இருந்து அனுபவித்ததையே அவர்கள் நமக்கு சுவிசேஷமாக எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த சுவிசேஷத்துல ஒவ்வொரு பகுதியிலையும் 4 சுவிசேஷத்திலையும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உயிரோடு எழுந்தார், அவர் எல்லாருக்கும் காணப்பட்டார், எங்களோட பேசினார் அப்படிங்கிறது. எம்மா ஊருக்கு போன 2 பேரோட அவர் கூடயே நடந்து போனார். அப்போ அது லூகாஸ் விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க கூடயே நடந்து போகும்போது அங்க பேசிக்கிட்டே போறார். அப்ப என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி வேத வாக்கியங்கள் இயேசுவை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருந்ததோ அதையெல்லாம் உங்களுக்கு விவரித்து காண்பித்து கொண்டு போனார். அப்புறம் அந்த ஊருக்கு போன உடனே அங்கே அவர்களோடு பந்தி அமர்ந்தான்னு சொல்லியிருக்காரு. கூட உட்காந்து சாப்பிட உட்கார்ந்தார். அப்ப அப்பத்தை பிட்டு கொடுத்தார்.
அப்பதான் அவங்களோட கண்ணை திறந்தது, அவர் இயேசு என்று அறிந்து கொண்டார்கள். அதுபோல சீஷர்கள் ஒரு அறையில கூடியிருந்தார்கள். அவர்கள் நடுவில் அவரே தானே உள்ள போனார். அங்க போகும்போது அவர்கள் பிரமித்து பயந்தார்கள். அப்ப நீங்க ஏன் கலங்குறீங்க? நான் தான் வந்திருக்கிறேன், என்னை தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்றார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்றார். அப்ப தோமாங்கிறவரை அந்த இடத்துல இல்லை. அப்ப அவர் சொல்றாரு, தோமா, நான் அவரை தொட்டு பார்த்து அவருடைய காயங்களுக்குள்ள என் விரலை விட்டு பார்த்தாதான் நான் இதை நம்புவேன் அப்படின்னு சொல்றார். ஆனா அதையும் கூட அவர் செய்தார். தோமாவை கூப்பிட்டு, தோமாவே, நீ வந்து பாரு, என் காயங்களுக்குள்ள உன்னை கையை விரலை விட்டு பாரு, என் விழாவுக்குள்ள உன்னோட கையை விட்டு பாரு, நான் தான் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டமும் தெளிவுமாக அவர் சொன்னார். அப்போ அவர் உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள், அநேக ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் மறுபடியும் என்ன செய்தாங்க? மீன் பிடிக்க போனாங்க. மீன் பிடிக்க போன இடத்துல அவங்களுக்கு மீன் அகப்படலை. அவர் கரையில வந்து நின்று பார்த்துட்டு இருந்தார். அப்ப சீஷர்களை கூப்பிட்டு, நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு மீன் பிடிக்க வந்தோம், எங்களுக்கு மீன் அகப்படலை. அவர் சொன்னார், படகின் வலது பக்கத்துல உன் வலையை போடு அப்படிங்கிறார். வலது பக்கத்துல வலையை போட்ட உடனே அவங்களுக்கு திரளான மீன் கிடைத்தது. 153 மீன், பெரிய மீன்களை பிடித்தாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை பார்த்த உடனே அவங்க சொல்லிட்டாங்க, இது கர்த்தர், இது தேவன், இவரை தான் வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சீமோன் பேதுரு என்ன செய்தான்? கடலுக்குள்ள குதிச்சு அவரிடத்துல உடனே நீந்தி போய் அவரை பார்க்க கிட்ட போயிட்டான். அப்ப அவர் வந்து, பிள்ளைகளை வாங்க, சமைச்சு வச்சிருக்கிறார், மீனையெல்லாம் சமைச்சு வச்சிருக்கிறார், அதை வாங்கி சாப்பிட்றாங்க. வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னும் மீன் இருந்தால் கொண்டு வாதை கேட்டு வாங்கி அதை சமைச்சு கொடுக்குறார். எவ்வளவு அன்பான தேவன், எவ்வளவு பிரியமான தேவன்! இந்த தேவன் உயிரோடு இருக்கிறார். அப்ப ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்ட உண்மை, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பது அதுதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் வேதத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. கிறிஸ்து இன்னைக்கு உயிரோடு எழுந்திருக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும்? நமக்கு கிறிஸ்து இல்லை, நம்ம பிரசங்கமும் வீணு, நம்ம விசுவாசமும் வீணு, நம்ம நம்பிக்கையும் வீணு, எல்லாமே ஒண்ணுமே இல்லை. அப்போ கிறிஸ்து உயிரோடு எழுந்தது தான் நமக்கு நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்குது. வேதத்துல நீங்க வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து ஒரு 4 வசனங்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:12 கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இன்னும் நமக்கு ரட்சிப்பே இல்லை, நமக்கு ரட்சிப்பே இருந்திருக்காது. அவர் எழுந்திருக்காவிட்டால் நமக்கு ரட்சிப்பு இல்லை, நமக்கு நம்பிக்கை இல்லை, நமக்கு எந்த ஒரு விமோச்சனமும் இல்லைன்னு தான் சொல்லணும். அவர் எழுந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா, இவ்வளவு ஆசீர்வாதமா, இவ்வளவு நம்ம தைரியமா இருக்க முடிகிறது. அப்ப கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இது பெரிய ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங், பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து இதை முதல்லையே வந்து சில காரியங்களினால நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் வந்து உயிரோடு இருக்கும் பொழுதே நிறைய பேரை உயிரோடு எழுப்பினார். அவர் வந்து யவுரு அப்படிங்கிறவருடைய சிறு பிள்ளைய வந்து உயிரோடு எழுப்பினார். சுகவீனமாக இருந்த அந்த குழந்தைய அவர் உயிரோடு எழுப்பினார். நாயினூர் விதவை அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா, அவங்களுடைய ஒரே பையன், அந்த பையன் வந்து மரித்து போனார். அவருடைய சடலத்தை அவர் எடுத்து அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு போகிறாங்க. ஊர் வாசலில் கொண்டு வரும் பொழுது இயேசு அவர்களுக்கு எதிர்பட்டு அவங்கள அந்த பையனை, அந்த வாலிபனை
அவர் வந்து உயிரோட எழுப்பி கொடுக்கிறார். இதெல்லாம் சின்ன சின்ன அடையாளங்களினால மரித்தவர்கள் உயிரோட எழும்ப முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு அவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினார். எல்லாத்துக்கும் ஒரு கிளைமேக்ஸா அவர் வந்து என்ன செய்தார்னா, லாசருவை அவர் உயிரோடு எழுப்பி கொடுத்தார். லாசரு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. அவர் கொண்டு போய் கல்லறையில அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் சரீரம் அவர் என்ன இருக்கும், 4 நாட்குள்ள அது அழுகி போயிருக்கும். அது அதனுடைய சரீரம் மாறி போயிருக்கும். ஆனால் இயேசு அந்த ஊருக்கு வரும் பொழுது அந்த லாசருனுடைய சகோதரிகள் மார்த்தாளும் மரியாளும் என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே, அவன் மரித்து போயினானே, நீ ரொம்ப பிரியம் வச்சிருந்த அந்த லாசரு மரித்து போயிட்டானே அப்படின்றான். அப்போ இயேசு அவங்களுக்கு தைரியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு, உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு. உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு எவ்வளவு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கணும். ஆனா அப்படி கொடுக்கல, அவங்க நம்பல. அவங்க என்ன செய்றாங்க, ஆமா ஆண்டவரே அவர் உயிர்த்தெழு நாளில அவனும் உயிர் தெழுவான், அன்னைக்கு வருவான், அன்னைக்கு தான் வர முடியும், இன்னைக்கு எங்களை விட்டு போயிட்டானே அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்போட மார்த்தாள் பேசுறா. அப்ப மார்த்தாள் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அவர் என்ன சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவர்கள் மறியாமலும் இருப்பார்கள் என்றார். இது பெரிய சத்தியம், இது ஒரு பெரிய சத்தியம். உயிரோடு இருந்து விசுவாசிக்கிற இந்த இது வந்து நமக்கு தான் இந்த சத்தியம். உயிரோடு இருந்து ஆண்டவரை விசுவாசிக்கிற நமக்கு ஒரு பெரிய சத்தியம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நீ மறியாமலும் இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதுக்காக ஆண்டவர் வந்து நம்மளை அப்படியே விட்டுருவாரு அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. அது என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். வேதத்துல வந்து சத்தியம் வந்து அழகா தெளிவா எல்லா பகுதியிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம தான் அதை வந்து தேடி தேடி வாசிக்கணும். அப்ப வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அதை வந்து வெளிப்படுத்துவார். அப்ப வேதத்துல சொல்லியிருக்கிறது, அவர் உயிர்த்தெழுதலின் முதற் பலனாய் இருந்தார் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அதுவும் கூட 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து வாசிக்கலாம். 29வது வசனமா அப்படின்னு தெரியல. அவர் முதலாவது அவர் வந்து நித்திரை அடைந்தவர்கள்ல முதற் பலனாக கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனா கிறிஸ்து முதலாவது எழுந்திருந்தார். மற்றபடி நம்மையும் அவர் வந்து உயிரோட எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். அப்ப அவர் உயிரோடு எழுப்புறதுக்கு நம்மை வந்து அவர் வந்து என்ன செய்திருக்கிறார், ஒரு டெமோ பண்ணிக்கிட்டே வரார், காண்பித்துட்டே வரார், ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் வந்து வெளிப்படுத்திக்கிட்டே வரார். அப்ப இதுல வந்து நமக்கு தெளிவா அவர் வந்து சில காரியங்களை காட்டுறாரு. அப்போ இதுலயே 15ஆம் அதிகாரத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, முந்தின ஆதாம் ஜீவாத்மா வானான், பிந்தின ஆதாமோ அவர் வந்து உயிர்ப்பிக்கிற ஆவியானார் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் அதுலேயே நான் வாசிக்கிறேன். மத்தேயுல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, முந்தின மனுஷன் பூமியில் உள்ளவன் மண்ணானவன், 2ஆம் மனுஷனும் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அதுக்கு முன்னாடி வசனம் அவர் வந்து சொல்லியிருக்கிறது, ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஜென்ம சரீரம் வந்து அதில் சொல்லியிருக்கிறது, ஒரு வசனங்களை தெரிந்து வைத்து கொண்டால் நம்ம வந்து திரும்பவும் நம்ம அதை எடுத்து வாசிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்.
ஏன்னுச்சுன்னா அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியாக மாறினார். இந்த வசனம் என்னை ரொம்ப தொட்டுச்சு. அதனால தான் நான் இதை வந்து எடுத்து 1 கொரிந்தியர் 15:20 வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். 45வது வசனம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அப்ப இயேசு உயிர் தெழுந்தது மட்டும் இல்ல, அவருக்கு இன்னொரு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிர்ப்பிக்கிற ஆவி, உயிர்ப்பிக்கிற ஆவியாக அவர் மாறி இருக்கிறார். அதுதான் பெரிய ஒரு சத்தியம். He has the power to resurrect the dead body or dead situation or dead, எந்த ஒரு மரித்து போன சூழ்நிலையையும் மாற்றக்கூடிய ஆவியை உடையவராக அவர் உயிரோட எழுந்தார். இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம், இதுதான் நமக்கு வந்து ஆதாரம். அவர் வந்து அவர் என்ன சொல்லிக்கிறார்? அவர் வந்து உயிர்ப்பிக்கிற ஆவியாக மானார் அப்படின்னு சொல்லிக்கிறார். முந்தின ஆதாம்ங்கிறது ஆதாமுக்குள்ள ஜீவன், அவர் வந்து ஜீவனுக்கு வச்ச போது அவன் வந்து ஜீவாத்மா ஆனான். ஆனா மரித்த இயேசுக்குள்ள பிதாவானவருடைய ஜீவன் இறங்கும் பொழுது அவர் வந்து என்னவா மாறினார்னா உயிர்ப்பிக்கிற ஆவியாக மாறினார் அப்படின்னு சொல்றார். அப்போ வந்து ஒரு ரெசரக்டிங் பவர் வந்து அவருக்குள்ள வந்தது. அவர் வந்து தான் உயிரோடு எழுந்தது மட்டுமல்ல, மற்றவங்களையும் உயிர்ப்பிக்கிற வல்லவராய் இருக்கிறார். நம்மையும் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்ம உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப எப்ப அவர் நம்மளை உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொன்னா 2 காரியங்களில் அவர் நம்மளை உயிர்ப்பிப்பார். ஒன்று அதைத்தான் சொல்றாரு மாத்தாள்கிட்ட, மரித்தாலும் அவர்கள் வந்து உயிரோடு எழும்புவார்கள். 2வது, மறியாமலும் இருந்தாலும் அவர்கள் வந்து என்ன செய்வார்கள்? உயிரோடு இருப்பார்கள், மறியாமலும் இருப்பார்கள். 2 விதத்துல அவர் வந்து நம்மளை உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அதுல 16வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே தேவ எக்காலத்தோடும் ஆரவாரத்தோடும் அவர் வானங்களிலே மேல வரும் பொழுது அவர் நித்திரை அடைந்தவர்கள் என்ன செய்வார்களாம்? உயிரோடு எழுந்திருப்பார்கள். யாராவது வாசிங்களேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அப்ப நம்ம மரித்து போனவர்கள், நித்திரை அடைந்தவர்களுக்கு ஒரு பெரிய விமோசனம் உண்டு, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள், கண்டிப்பா எழுந்திருப்பார்கள் என்று சொன்னா அதுதான் நம்பிக்கை. அப்போ அவங்க வந்து இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் பொழுது, மேகங்களோடு வரும் பொழுது அவர் வந்து மரித்த அனைவரையும் அவரோடு கூட எழுப்புவார் அப்படிங்கிறது ஒரு உயிர்த்தெழுதல். இது ஒரு உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதலில் அவர் மரித்தவர்களை உயிரோட எழுப்புவார், நித்திரை அடைந்தவர்களை உயிரோட எழுப்புவார். நமக்கு அருமையானவர்கள் மரித்து போயிருக்கலாம், அவர்கள் நம்மை விட்டு போயிருக்கலாம். ஆனா எல்லாரையும் அவர் வந்து என்ன செய்வாரு? அவர் வரும் பொழுது அவர்கள் அனைவரையும் உயிரோட எழுப்புவார். எழுப்பி அவரோடு கூட இருக்க அவர்களுக்கு கிருபை பாட்டுவார் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்ப இது உயிர்த்தெழுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும்.
அது வந்து நம்முடைய சரீரம் வந்து மாற்றப்படுகிறது. ஜென்ம சுவாசம், ஜென்ம சரீரம் அது வந்து அழிந்து ஆவிக்குரிய சரீரம் உருவாகிறது. கனவீனமானது அழிந்து மகிமை உண்டாகும், மகிமையான சரீரம் உண்டாகும். அதுபோல பலவீனமான சரீரம் அழிந்து பலமுள்ள சரீரமாக உயிர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எல்லா பலவீனமும், எல்லா அழிந்து போகிற காரியங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிட்டு ஒரு புதிதான ஒரு சரீரமும் ஆவிக்குரிய சரீரமும் அங்கே நமக்கு உயிர்ப்பிக்கப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய சரீரம்தான் நம்ம வந்து ஆண்டவரோடு வாழ்வதற்கு அது நம்மை தகுதிப்படுத்தும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, இரத்தமும் மாமிசமும் அது வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அது வந்து தேவனோட போய் இருக்க முடியாது. ஆனால் இரத்தமும் மாமிசமும் அழிந்து ஆவிக்குரிய சரீரம், மகிமையான சரீரம் அது நமக்கு கொடுக்கப்படும். அந்த சரீரத்தோடு தான் நம்ம வந்து தேவனோடு நம்ம வந்து கூட எப்பொழுதும் இருக்க முடியும். அப்போ இந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு சீக்ரெட், அதில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. அது வந்து ஒரு சாதாரண நிகழ்ச்சி கிடையாது. அது வந்து அதில் ஒரு பெரிய பவர் சேஞ்ச், ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு மறுரூபமாக்கப்படுதல் அங்கே நடைபெறுகிறது. இது வந்து நித்திரை அடைந்தவர்களுக்குள்ளும் நடைபெறுகிறது. ஆனால் உயிரோடு இருக்கும் நமக்கு அது என்ன சொல்லுகிறது? இமைப்பொழுதுல நம்ம வந்து மறுரூபமாக்கப்படும். ஆண்டவர் வரும் பொழுது இமைப்பொழுதுல நம்முடைய சரீரம் வந்து அவருடைய சரீரத்தை போல மாற்றப்படும். அப்ப நம்ம வந்து என்ன செய்வோம்? ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம், மேகத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு என்னென்னைக்கும் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப அதுல வந்து அழிவுள்ளது அழியாமையும், சாவுக்கு ஏதுவானது சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்றது நிறைவேறும் அப்படின்னு சொல்லுகிறார். இதுதான் உயிர்த்தெழுதலில் நடைபெறுகிறது. நம்முடைய சரீரம் மாறப்படும், மறுரூபமாக்கப்படும். இந்த மறுரூபமாகுதல் ஆவிக்குரிய சரீரமாக நம்ம மாற்றப்பட்டு ஆண்டவரோடு என்றென்றைக்கும் நித்தியமாக வாழ்வதற்குரிய ஒரு அங்கே ஒரு காரியம் அங்கே நடக்குது. அப்போ இந்த உயிர்த்தெழுதல் அது அவர் முதல்ல நடப்பிக்கிறார். இதை வந்து நமக்கு எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணுறதுக்கு அவர் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறார், ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார். இந்த நம்பிக்கையில தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இந்த நம்பிக்கை தான் நம்மளை வந்து இன்னும் முன்னேறி செல்ல, கிறிஸ்துவத்துக்குள்ளேயே இன்னும் முன்னேறி செல்ல, ஆண்டவரை பின்பற்றி செல்ல நமக்கு ஒரு ஏவு கணையாக ஏவு நமக்கு உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கிறது. இதை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நாம் ஆவிக்குரிய மனிதர்களா வாழ முடியும், ஆவிக்குரிய மனிதர்களா ஜெயம் பெற முடியும். இது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. சரி, இது நித்தியத்தில் தானே, நித்தியத்துக்கு தானே, இப்போதைக்கு நம்ம எப்போ வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் இல்லையா? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதுக்குமே நான் வந்து இன்னொரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எபேசியர் எடுத்துங்க, அழகா சிஸ்டர் கூட அதை பற்றி சொன்னாங்க. அதை பற்றி நானும் உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லலான்னு இருக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம். எபேசியர் 1 அதிகாரம் 19வது வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பரிசுத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். அப்ப இங்க ஒன்று பாருங்க, ஒரு காரியத்தை அவரே பிரேயர் பண்றாரு. பவுல் வந்து இதை எழுதும் பொழுது அது நமக்காக விசுவாசிக்கிறவங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை நீங்க புரிந்து கொள்ளணும், நீங்க அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக அவரே நம்ம வந்து நமக்காக என்ன செய்யறாரு? அப்ப எங்க ஏதோ ஒரு பெரிய காரியம் நடைபெறுது. அப்ப என்ன சொல்லுது? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே. அப்ப பலத்த சத்துவம் அங்க வந்து செயல்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புனதுல அங்க ஒரு பெரிய வல்லமை அங்க வந்து நிகழ்ந்திருக்கிறது, ஒரு வல்லமை நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கிறோம்.
இதை வந்து விசுவாசிக்கிறவர்களாகிய நாமும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் அதை அறிந்து கொள்வதற்காக அங்கே வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அடுத்த 2-3 வசனங்களில் என்ன அந்த மகத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா துரைத்தனங்களும் அதிகாரத்துக்கும் இம்மைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையிலே மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்திலே உட்கார்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தரளினார் சொன்னார். அப்போ அந்த ஹோல் யூனிவர்ஸ், உலகம் முழுவதும், உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும், கர்த்தத்துவம்னா கவர்மெண்ட், எல்லா கவர்மெண்ட்டும், அப்புறம் எல்லா வல்லமை, எல்லா மகத்துவமான காரியங்களையும் பிதாவானவர் யாருக்கு கீழே கொடுத்துட்டாரு? இயேசுவுக்கு கீழே அதை கொடுத்துட்டார். அவ்வளோ பவரையும் அவர்கிட்ட கொடுத்து அவரை வந்து எல்லாத்துக்கும் மேலாக அவரை உயர்த்தி அவரை வந்து எங்கே கொண்டு போய் உட்கார வச்சுட்டாரு? தம்முடைய வலது பாதத்தில் உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும் அவருடைய பாத கீழே வச்சு அதுக்கு மேலே அவருக்கு அதிகாரத்தையும் கொடுக்குறாரு. சபையாகிய சரீரம், சபை வந்து இந்த சபை வந்து இயேசுனுடைய சரீரம், அதுக்கு அவரை தலையாக வைத்து அவருடைய அதுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கிறார். அப்போ அவருக்கு அவ்வளோ பவர் கொடுத்து வச்சிருக்கிறார். அப்போ அந்த பவர்ஃபுல் அதைத்தான் அவர் உயிர்த்தெழுத போது பிதாவானவர் இயேசுவுக்கு இந்த காரியத்தை செய்தார். அவ்வளோ பவர் கொடுத்துருக்கிறார். அப்போ அத்தனையும் அவர் கீழே தான் இருக்குது, அத்தனையும் அவருடைய டொமினியன் கீழே தான் இருக்குது, அவர் கீழே தான் இருக்குது, அவருடைய ஆளுகைக்கு கீழே தான் இருக்குது. அதனால அவர் தான் உயர்ந்திருக்கிறார். அப்போ இவரை நம்புறதுல நமக்கு என்ன கஷ்டம்? ஹீ இஸ் த ஆல் பவர். அப்போ அவரை நம்புறதுல நமக்கு என்ன கஷ்டம்? அப்போ நமக்கு என்ன வேணாலும் சரி, நமக்கு ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு காரியம் நடக்கணும்னா, ஏதாவது ஒரு துறைத்தனத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு காரியம் நடக்குனா, ஒரு வீட்டில் ஒரு காரியம், ஒரு சொசைட்டியில் ஒரு காரியம், நம்ம குடும்பத்தில் ஒரு காரியம், வாட் எவர் மேபி, எதுவாக இருந்தாலும் அதுக்கான எல்லா அதிகாரத்தையும் இயேசுவிடத்தில் இருக்கிறது. யூ கேன் கிளைம் இட். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் கேட்டு அதை பெற்றுக்கொள்ள உங்களால் முடியும். ஏன்னு சொன்னால் அத்தனை அதிகாரத்தையும் அத்தனை பவரையும் அவர் வந்து கிறிஸ்துவுக்கு கொடுத்து அவரையே அந்த தலையாக உயர்த்திருக்கிறார். இதுதான் நடந்தது. உயிர்த்தெழுதல்ல வெறும் ஏதோ அவரை எந்திரிச்சிட்டார் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் கிடையாது. இங்கே அவருக்கு வந்து எல்லா பவரையும் கொடுத்துருக்காரு, எல்லா ஆளுகை தன்மையை கொடுத்துருக்கிறார், எல்லா டொமினியன் அவ்வளோத்தையும் அவர் கையில் கொடுத்துருக்கிறார். இதுதான் சத்தியம். இந்த பவர் வந்து இயேசுவிடத்துல தான் இருக்குது. அதனால தான் இன்னைக்கு உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, வாட் எவர் மேபி, அது எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். ஆண்டவரால் சரி செய்ய முடியும். கிறிஸ்தவங்களுக்கு தான் இந்த நம்பிக்கை உண்டு, கிறிஸ்தவங்களுக்கு தான் இந்த சத்தியம் புரியும். அதனால தான் சொல்கிறாரு, விசுவாசிகளாகிய உங்களுக்கு உங்கள் மனக்கண் திறக்கப்பட்டு இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும், இதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு வாட் எவர் மேபி, நீங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் அதிலிருந்து நீங்கள் வெளியே வரலாம், அதிலிருந்து நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அவர் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே தலையாக இருக்கிறார். அவர் உங்களோட கூட இருந்தால் உங்களுக்கு வேற கஷ்டமே கிடையாது. நீங்கள் அவரை நம்பி என்ன வேணாலும் செய்யலாம். ஹீ இஸ் எ டொமினியன் ஓவர் எவ்ரிதிங். அவருக்கு எல்லா பவரும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை நம்பணும். நம்பும் பொழுது இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி, அதனால தான் கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து உயிர்த்தெழுந்த வைத்தவர் அவ்வளோ வல்லமை, அவ்வளோ பலத்த சத்துவத்தை அவருக்கு கொடுத்துருக்கிறார், அவரை பவரை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கார். எல்லாத்துக்கும் மேலே அவரை இது பண்ணியிருக்கிறார். இதோடு நிற்கலாங்க. இன்னும் அடுத்தது கொஞ்சம் தொடருது. என்ன தொடருது அப்படின்னு சொன்னால், அவர் கிறிஸ்துவ மாத்திரம் உயிரோடு எழுப்பலை, நம்மையும் உயிரோடு எழுப்பிட்டார், நம்ம உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அப்போ அடுத்த 2வது அதிகாரத்தில் முதல் வசனம் பாருங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்து உங்களை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு, He has resurrected us. நம்மளை வந்து உயிரோட எழுப்பி இருக்கிறார்.
நம்ம மரித்து போய் இருந்தோம், பாவங்களினால மரித்து போயிருந்தோம், அக்கிரமங்களினால மரித்து போயிருந்தோம். அடுத்த 2 வசனங்கள்ல சொல்லியிருக்கிறது, எப்படியெல்லாம் நம்ம பாவம் செய்தோம், எப்படியெல்லாம் நம்ம அக்கிரமம் செய்தோம், எப்படி நம்ம மரித்து போனோம் அப்படின்னு சொல்லி அடுத்த 2 வசனம் யாராவது வாசிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையும் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஆமென். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்மையும் அவர் ரட்சித்திருக்கிறார். அப்ப இது ரட்சித்திருக்கிறதுனா உயிரோட உயிர்ப்பித்திருக்கிறார். நம்மளையும் உயிரோட எழுப்பியிருக்கிறார். அவர் மட்டும் உயிரோட எழுப்பல, இயேசு மட்டும் எழுப்பல, அவரோடு கூட நம்மையும் உயிர்ப்பிக்கிறார். சந்தோஷமா இல்லையா? ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மையும் உயிர்ப்பித்திருக்கிறார். அப்போ அது மட்டும் இல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை உயிர்ப்பித்தது மட்டும் இல்லப்பா, அவரோடயே கூட கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறார். அவர் பிதாவினுடைய வலது பார்சத்துல கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த நம்பிக்கை நமக்கு எத்தனை பேர்த்துக்கு இருக்குது? எத்தனை பேர் இதை புரிந்திருக்கிறோம்? புரியலையா? இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிந்தோம்னா அது எவ்வளவு மகத்துவம் உள்ளது, எவ்வளவு மகா மேன்மை உள்ளது, அது எவ்வளவு நம்மிடத்துல கிரியை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து பார்த்தோம் சொன்னா அதுக்கு ஈடு இணையானது ஒண்ணுமே கிடையாது. அவர் உங்களையும் உயிர்ப்பித்திருக்கிறார், நம்மையும் உயிர்ப்பித்திருக்கிறார். உயிர்ப்பித்த தேவன், தேவனுடைய மகா பெரிய இரக்கத்தினாலையும் தயவுனாலையும் அவர் என்ன செய்கிறார்? தேவனோடு நம்மையும் அவரோடு கூட அமர்ந்திருக்க பண்ணியிருக்கிறார், உட்கார்ந்திருக்க பண்ணியிருக்கிறார். அப்ப நீங்களும் அங்கதான் உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ அவருக்கு என்ன டொமினியன் கொடுத்திருக்காரோ, என்ன ஆளுகை கொடுத்திருக்கிறாரோ அதே ஆளுகைய நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கும் அதே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கும் அதே வல்லமையை கொடுத்திருக்கிறார், நமக்கும் அதே ரட்சிப்பையும் நமக்கும் அதே கிருபையும் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையில நாம இன்னைக்கு செயல்பட வேண்டும். இதுதான் சத்தியம். நாம அறியாதவர்களை போல இருந்தோமானால் அது நம்மிடத்துல நாளைக்கு கேள்வி கேட்கப்படும். நான் உனக்கு எழுதி வச்சிருக்கிறேனே, வேதத்துல எழுதி வச்சிருக்கிறேன், நீ எத்தனை தடவை வாசித்த, எத்தனை தடவை புரிந்து கொண்ட, இந்த அதிகாரத்தை எல்லாம் உன் கையில தான் நான் கொடுத்துருக்கிறேன். நீ எல்லா அதிகாரத்தையும் கையில வச்சுட்டு நீ ஏன் அழுதுட்டு இருக்க, நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க, நீ ஏன் கண்ணீர் விட்டுட்டு இருக்க? நீ என்னோட தான் இருக்கிற, கிறிஸ்து உன்னோட தான் இருக்கிறாரு, பிதா உன்னோடு தான் கூட இருக்கிறாரு, நாம் எல்லாரும் ஒன்றாதான் இருக்கிறோம், அவர் இருக்கிற இடத்துல தான் நீயும் நானும் இருக்கிறோம். அப்படின்னா நாம ஏன் கவலைப்படணும்? நாம ஏன் அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கணும்? நம்ம தைரியமாக எழுந்து அந்த கிருபையை நாம சுதந்திரத்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையை சுதந்திரிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் அளவில்லாத கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், அளவில்லாத ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், அளவில்லாத மகிமையும் மகத்துவத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம சுதந்திரிக்க வேண்டும், அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் அனுபவிக்க வேண்டும். இதுக்காக தான் நம்ம உயிர்ப்பித்திருக்கிறார். உயிரோடு எழுந்து, இதுதான் இன்னைக்கு டைட்டில், உயிரோடு எழுந்தவர் உங்களையும் உயிர்ப்பிப்பார். உயிரோடு எழுந்தவர் உங்களையும் உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பித்திருக்கிறார், அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். அவர் உயிரோடு உங்களை உயிர்ப்பித்து இருக்கிறதுனால நீங்க தைரியமா இன்னைக்கு எழுந்து அவருடைய வல்லமையை தரித்து கொண்டு அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு அதை அனுபவிக்க நீங்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். உயிர்த்தெழுதல் ஒரு மகா பெரிய வல்லமை, மகா பெரிய சத்தியம், மகா பெரிய அஸ்திபாரம். அது மேலதான்
நம்ம ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதே எபேசியர் அதுலேயே கடைசி வசனம் அந்த 2ஆம் அதிகாரத்தில் கசனம் ஆகையால் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாருங்க, அவரோட ஒரு பில்டிங் மாதிரி சேர்ந்து கட்டப்பட்டு அது ஃபுல்லா வாசித்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவரோட எப்படியெல்லாம் நம்ம இணைக்கப்பட்டு இருக்கிறோம், எப்படியெல்லாம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். புரியாதவர்கள் போல நம்ம இருக்கக்கூடாது, புரிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொள்வதற்கு தான் இந்த உயிர்த்தெழுதலின் நாளை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இவ்வளவு நாள் நம்ம தெரியாம இருந்திருக்கலாம். இனிமே அதை புரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நம்ம வாழும் பொழுது நம்ம மகாபெரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். அது ரோமருக்கு எழுதின சுவிசேஷம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்ப சரீரம் உயிர்ப்பித்தலையும் அவர் செய்கிறார். எப்படி செய்கிறார் அப்படின்னு சொன்னா, சாவுக்கு ஏதுவான நம்ம சரீரத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நோய் இருக்குது, நம்முடைய சரீரத்துல பலவீனம் இருக்குது, நம்முடைய சரீரத்துல சுகவீனம் இருக்குது. அப்ப அதனால என்ன செய்யறோம்? தினம் தினம் செத்துட்டு இருக்கோம். எத்தனை பேர் சொல்றோம், நான் தினம் தினம் செத்துட்டு இருக்கேன், தினம் தினம் எனக்கு கஷ்டம், தினம் தினம் எனக்கு பிரச்சனை, தினம் தினம் எனக்கு நோய், எனக்கு என்ன கேட்பார் இல்லை, கேள்வி இல்லை, நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கேன். உங்களுக்கு ஒரு சத்தியம் இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்குள்ளதான் அவர் இருக்கார், உங்களுக்குள்ளதான் அவர் இருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தின் அவயவங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஹார்ட் பிரச்சனையா அவர் சரி பண்ணுவார், கிட்னி ட்ரபிளா அவர் சரி பண்ணுவார், இன்டெஸ்டைன் ப்ராப்ளமா அவர் சரி பண்ணுவார், மூளை தகராறா சரி பண்ணுவார், மன நோயா சரி பண்ணுவார், கண்ணு பிரச்சனையா காது பிரச்சனையா என்ன பிரச்சனையா இருந்தாலும் இஃப் யூ பிலீவ் இட் வில் பி கியூர்ட். நீங்க நம்பினீங்கன்னா சரியாகும். நான் நம்பினேன், ஒரு நாள் நான் நம்பினேன், நான் சரியாயிட்டேன். என்னோட வயிற்றுல கட்டி இருக்குதுன்னு சொல்லி 13வது வருஷம் 2013வது வருஷம் எனக்கு டாக்டர் ஸ்கேனெல்லாம் எடுத்து ரிப்போர்ட் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் பார்த்துட்டு உடனே எங்கள் வீட்டில் எல்லாரும் பரபரந்து இதை உடனே ஆப்ரேஷன் பண்ணோம், நீ போய் பண்ணிட்டோன்னு என்னை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணாங்க. நான் முடியாது அப்படின்ட்டு, முடியாது. நான் சொன்னேன், நான் அவர் எனக்குள்ள வாசமாயிருக்கிறார், அது ஒன்றும் என்ன செய்யாது, அது எனக்கு அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் பண்ணலாம், இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் பண்ணலாம். அது இருக்குதா இல்லையா தெரியாது, அது இல்லைன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். அது என்னை தொந்தரவு பண்ணாது, அது இருந்தாலும் அதுக்கு நோ பவர். அதை ஏற்றனா அதை விட பவர்ஃபுல் இன்னொன்னு எனக்குள்ள இருக்கிறது, அவருடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்து உயிர்த்தோடு எழுந்த ஆவியானவர் எனக்குள்ள வாசமாய் இருக்கிறார். அதனால அது என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது, அது என்ன ஒன்றும் தொந்தரவு முடியாது. எலும்பு ஆகாது, நரம்பாவது, இரத்த குழாயாவது, வாட் எவர் மேபி ஒன்றும் செய்யாது. இது இன்னொரு சத்தியம், உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும், உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் உங்களுக்கு எதிராக இருப்பவன் யார்? If God is with us, who will be against us? நமக்கு எதிராக யாரும் இருக்க முடியாது, நமக்கு எதிராக எந்த நோயும் இருக்க முடியாது, எந்த சூழ்நிலையும் இருக்க முடியாது, எந்த கவர்மெண்ட்டும் இருக்க முடியாது, எந்த ப்ராப்ளமும் வராது, எந்த நெய்பரும் இருக்க முடியாது, எந்த சொசைட்டி இருக்க முடியாது. உங்களுக்கு அகேன்ஸ்டா யாரும் இருக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் த லார்ட் இஸ் வித் யூ, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இருக்காரா இல்லையாங்கிறது அதுதான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின், அதுதான் உங்களுக்கு ஒரு கேள்வி. அதை நீங்க தான் விசுவாசிக்கணும். அப்ப விசுவாசிகளுக்கு தான் இந்த சத்தியம், விசுவாசிகளுக்கு தான் இந்த சத்தியம். நீ விசுவாசித்தால்
தேவனுடைய மகிமையை காண்பார். ஆர் யூ பிலீவிங்? நீ பிலீவ் பண்றியா அவர் மரித்தவர்களிருந்து எழுந்தார் என்று? நீ இன்னைக்கு பிலீவ் பண்ணினா நீயும் மரித்துல எழுந்திருக்க முடியும். உனக்குள்ளேயும் அந்த ஆவியானவருடைய வல்லமை உனக்குள்ளேயும் கிரியை செய்யும். அதே பவர், அதே டொமினியன், அதே ஆளுகை, அதே இது உனக்குள்ளேயும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். அதனாலதான் சொல்லியிருக்கிறது ரோமர் 8:37 என்று சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. நம்மில் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்க. We are more than conquerors. எப்படி சொன்னா நமக்கிட்ட யாது எதுவுமே நடக்காது. நம்ம கூட நமக்கு விரோதமா எதுவுமே நடக்காது, எதுவுமே செய்ய முடியாது. நீ விசுவாசித்தார். அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம், மரணமோ நோயோ அதுக்கு வருங்காரியமோ நிகழ்காரியமோ வாட் எவர் மேபி எதாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் வாசிச்சிட்டே வாங்க. வாசிக்க உங்களுக்கு புரியும். என்னனாலும் இருக்கலாம், ஆனால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களுக்கு இது பண்ண முடியாது. நீங்கள் முற்றும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறீங்க. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களோட கூட இருந்தால் யூ ஆர் த மோர் தென் கான்கரர்ஸ், யூ ஆர் மோர் தென் விக்டோரியஸ். நீங்கள் வெற்றி அடைந்தவர்கள், நீங்கள் ஜெயம் அடைந்தவர்கள். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. எது எப்படி வேணாலும் இருக்கட்டும், கிறிஸ்து உங்களோட இருக்கிறாரா, அந்த ஒன்று தான் கேள்வி. அவர் மட்டும் உங்களோடு கூட இருந்தார் அவர் உங்களை ஜெயம் உள்ளவராக மாற்றுவார், வெற்றி உள்ளவர்களாக மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை சிறக்கும், உங்களுடைய வருமானம் சிறக்கும், உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், உங்கள் சரீரத்தில் பூரண சுகம் உண்டாயிருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் பூரண வெற்றிகளை நீங்கள் சுதந்திரிப்பீங்க, நீங்கள் மேன்மை அடைவீங்க, உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது. கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறவராகவே இருப்பாராக. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை மேன்மைப்படுத்துவாராக, உங்களை மகிமைப்படுத்துவாராக. அவர் இன்னைக்கு மட்டும் ஆசீர்வாதத்தை தருகிறவர் அல்ல, மறுமையிலும் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவர்களோடு கூட இருப்பார். நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு நித்தியமாய் என்றென்றைக்கும் வாழ, என்றென்றைக்கும் இருக்க அவர் உங்களை தம்மோடு வைத்துக் கொள்வார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் அனைவரையும் ஆட்கொள்வதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த வல்லமை உங்கள் அனைவருக்குள்ளும் பலிதமாவதாக, அது செயல்படுவதாக சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அருமையான பாஸ்டர் ஐயாவுக்கும் அருமையான சகோதரிக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2ஆம் வருடத்தில் பிரவேசித்த அவர்களுக்கு இது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை, ஜெயம் எடுக்கிற வருஷம். அவர்கள் புதிதாக அவர்கள் பிரவேசிக்கிற இந்த வருஷத்துக்குள்ள அவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பார்கள், அநேக நன்மைகளை சுதந்திரிப்பார்கள். எல்லாத்துக்கும் மேல அநேக ஆத்துமாக்களை சுதந்திரிப்பார்கள். ஆத்துமா ஆதாயம் செய்கிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் பிரகாசிக்கும்படிக்கு கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டுள்ளார். அவர்கள் மூலமா அநேகருக்கு வெளிச்சம் உண்டாயிருக்கும். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். May God bless them. இந்த சபை ஆண்டவருக்கு நான் மகிழ்ச்சியோடு ஒப்பு கொடுக்கிறேன். ஏன் சொன்னா இந்த சபைக்காக நான் தினமும் ஜெபம் பண்ணுவேன். ஏன் சொன்னா கர்த்தர் என்னையும் இந்த சபையில இணைத்துள்ளார். அதனால ஆண்டவருக்கு நன்றி உண்டாவதாக. ஸ்தோத்திரம், துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். காணிக்கை விடைக்காக போகிறோம். காணிக்கைக்காக நம்ம இருக்கிற அன்பு அண்ணா அந்த ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படின்னு சொன்னால் மலர் சிஸ்டர் பாட்டு பாடுவாங்க, என் மருமகன் ஒரு பாட்டு பாடுவாங்க. சகோதரத்தில் சொல்லிட்டேன் பண்ணிடுறாங்க. சரி, இப்போ அண்ணன் காணிக்கை ஜெபம் பண்ணும்போது மருமகள் மலர் ஒரு பாடலை பாடிப்போது காணிக்கை நீங்கள் எடுத்து கேட்டுக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்துக்கு வரப்பா, நமக்கு வேலைக்காக நன்றிப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நீ ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே.
ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை உண்டு சொல்லியிருக்கீங்கப்பா. உங்க ஆவி எங்கேயோ அங்க எங்களுக்கு விடுதலை உண்டு ராஜா. மகிமையான தேவன் எங்களோடு இருக்கீங்கப்பா. மகிமையான காரியங்களை எங்களுக்காக செய்கிறீங்கப்பா. 5 அப்பா 2 மீன் எப்படி பெருகுச்சோ அதே போல எங்க பெருகத்தை நீர் ஆசீர்வதிங்க ராஜா. நீர் 5000 பேரை போஷித்து 12 கூட மிச்சம் எடுக்க பண்ண தேவன் எங்களோட இருக்கீங்கப்பா. தாவீது சகலத்தை திருப்பி கொண்டான்னு சொன்னது போல நாங்களும் இயேசுவின் நாமத்துல சகலவற்றையும் திருப்பி கொள்ள கர்த்தர் இந்த ஆண்டு கிருபை செய்றீங்கப்பா. உங்க அன்பின் கரம் இந்த ஊழியத்துல இருந்து பலப்படுத்த ராஜா. தேவைகள் எல்லாம் சந்திக்க ராஜா. நீர் எல்லா குறைவையும் நிறைவாக்குற தேவன் ஆண்டவரே, அதுக்காக நன்றி அப்பா. ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல விசாலமான இடத்தை நீர் உண்டு பண்றீங்கப்பா. அதுக்காக நன்றி தகப்பனே. நன்றிப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வு எனக்கு தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வு எனக்கும் தந்து விட்டார். பயமில்லையே மரண பயமில்லையே ஜெயம் எடுத்தார் ஜெயம் எடுத்தார். பயமில்லையே மரண பயமில்லையே ஜெயம் எடுத்தார் ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே. சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலை வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலை வென்று விட்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். பயமில்லையே மரண பயமில்லையே ஜெயம் எடுத்தார் ஜெயம் எடுத்தார். பயமில்லையே மரண பயமில்லையே ஜெயம் எடுத்தார் ஜெயம் எடுத்தார். அழிவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். அழிவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். சாவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் சாகாமை அணிந்து கொள்ளும். சாவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் சாகாமை அணிந்து கொள்ளும். பயமில்லையே மரண பயமில்லையே ஜெயம் எடுத்தார் ஜெயம் எடுத்தார். பயமில்லையே மரண பயமில்லையே ஜெயம் எடுத்தார் ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே. கர்த்தர் வரக்கூடவும் என்னோட கூட இருக்கின்ற நான் விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு சபையினுடைய குடும்பத்துக்கு ஒரு பொருளாக கொடுப்போம் தன்மைன்னு சொல்லி அக்கா சொன்னாங்க. அது அவங்களுடைய விரும்பினபடினாலே. அல்லேலூயா. அன்பு மருமக ஸ்வீட்டி விரும்பினாங்க, வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை எங்கள் அக்கா வந்து நீங்கள் என்ன செய்வாங்க, உங்களுக்கு பேர் வாசிப்பு வந்து பேர் வாசிப்பாங்க. வாசிக்கும் போது குடும்பத்துக்கு பொறுத்தவங்க வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி அல்லேலூயா வாசிப்பாங்க. ஆமென். அக்கா உள்ள வரலாம். இல்லை இல்லை இங்கே வாங்க. ரெண்டாவது இன்றைய ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக ஒரு 3 நாள் பேர் கரை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து முதல் வந்து கரெக்டாக அன்பு மகள் திசா. இல்லையா
ஏதாவது ஒரு சின்ன பண்ணி சில ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பொறுப்பெடுத்தாங்க. அக்கா ஒரு கூட எடுத்துட்டாங்க. இன்னும் அலங்கானில் இருக்கிற சில ஒரு நபர்கள் அவங்க பலசர சாமான் கொடுத்து அவங்களும் ஷேர் பண்ணிட்டாங்க. மற்ற எல்லாருமே உங்களுடைய உதவி செஞ்சுருக்கீங்க இல்லையா? எல்லாருமே நீங்கள் உதவி செஞ்சு யாரும் பேச முடியாது. உங்களுடைய ஜபம், உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சா இருந்துச்சு. அது மாதிரி உட்பிரிவுகளையும் செய்கிறதுக்கு ஒரு பார்சல் பண்ணாங்க. இதுலேயும் பண்ணியிருக்கீங்க. இது கொடுத்த உணவு கொடுத்த உங்களை நாங்கள் சபை குடும்பத்தில் சார்பாக ஆஸ்வதிக்கிறோம். அக்கா வந்து யாரும் கொடுக்காங்களோ இல்லையா அவங்க உட்காந்து செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு ஆலோசனை தான் கொடுத்தாங்க. அதுபோல் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று வரைக்கும் நான் சாமி சிஸ்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க நேற்று இரவில் போய் 8 மணிக்கு மேலே கார் எடுத்து போய் அடைஞ்சு ஒரு சிறு குழந்தையை போல எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. நான் குடும்பத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பொருளை எத்தனை ஆஸ்வதிச்சு அக்கா ஒரு ஜெபம் பண்ணுங்க. எங்களை இந்த கிருபையை உள்ளமையை வரைந்து எங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறது. உங்கள் பகையெல்லாம் வைத்து விடுதல் என்று வேதிகளை சொன்னார் சுவாமி. நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை எங்கள் உலக கவலைகள் எல்லா காரணங்கள் எல்லாருக்கும் மக்கள் வைக்கிறோம். உலகே துதியை செலுத்த அந்த விசுவாசத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நீ கேட்ட சத்தியத்துக்காக அவங்க ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ள நீ அதை உயிர்ப்பிக்கிற ஆவியை கொடுத்துருக்கீங்கன்ற அந்த வார்த்தைக்காக நன்றியோட அவங்க துதிக்கிறோம். அதை உயிர்ப்பிக்கிற ஆவியை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை எங்கள் மரணமட்டும் ஆண்டவரை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் விசுவாசத்திற்கு விளையாடுகிறவர்களாக எல்லாம் கிடைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாத்தில் அமர்ந்து சத்தியத்தை மேய்ந்து ஆண்டவரை மற்றவங்களுக்கு சாட்சியாக மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆத்ம ஆதாயம் பாசுரம் மாத்திரம் ஒவ்வொருத்தருக்கு விதிக்கப்பட்ட கடமையா இருக்கு சுவாமி. நாங்கள் எங்கள் குடும்பத்தை, எங்களுடைய உறவினர்களை, எங்கள் பக்கத்துல இருக்கிறவங்களை, சபை மக்களை எல்லாரையும் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபித்து ஆதாயம் நடத்தணும். இந்த நாட்களை சுவாமி எவ்வளோ பாவத்தின் சம்பளம் மரணம் சொன்ன மாதிரி தகப்பனை வாழி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. எவ்வளோ பாவம் ஆண்டவரை கண்ணீரை போல ஊற்றப்படுது சுவாமி. அவங்களை காப்பாற்றுறது எங்க கையில இல்லப்பா. இந்த நாட்கள் அந்த வாலிப பிள்ளைகளெல்லாம் அந்த கருத்துல ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜெபிக்கிறோம் அவங்கள பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, போதையிலிருந்து, மது பதவட்டத்திலிருந்து இவ்வளோ பாவங்கள் அதிலெல்லாம் இருந்து மீட்டு விட உம்மால் மாத்திரம்தான் போதும். அவங்களுக்காக எல்லாரும் குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்காகலாம் ஜெபிக்கிறோம். இந்த சபையில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பாவத்தில் விழுந்து விடாத வரைக்கும் நீ காத்துக்கணும். உங்களுடைய கண்கள் அவர்கள் மேலே எப்பொழுதும் நோக்கமாக இருக்கிறவர்களே அவர்கள் உணரட்டும். நிறைய காத்துக்கொள்ளும் பெரியவர்கள், சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் இந்த கருத்தில் ஜெபிக்கிறோம். துதிக்கணும் மகிமை எல்லாருக்கும் செலுத்துகிறோம். இந்த சபையை நீர் ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக துதிக்கிறோம். ஆத்ம ஆதாயம் செய்வது பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை மகனுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக துதிக்கிறோம். நாங்கள் வேற ஒன்று இந்த உலகத்திலிருந்து கொண்டு போகிறது. நாங்கள் ஆத்ம ஆதாயத்தை பற்றி நீங்கள் நம்முடைய வரி இழப்பை எங்கள்கிட்ட கணக்கு கேட்கணும். ஒவ்வொருத்தரும் நாங்கள் கணக்கு கொடுக்கணும். அந்த கணக்கில் நாங்கள் தவறாமல் இருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மாக்கள் ஆதாயமான உதவி செய்யணும். பாசையா அம்மாவுக்கும் நீண்ட ஆயுளையும் நல்ல சுகபலனையும் கொடுத்து, இன்னும் ஆத்ம பாரத்தையும் கொடுத்து, இந்த சபையை வழிநடத்த வேண்டிய ஞானத்தையும் கொடுத்து இன்னும் ஆசீர்வதிக்க வேணுமா சொல்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு நாமத்திலே கெஞ்சுகிறேன் பரம தகப்பனே. நன்றிக்கா. ஆசிரியப்பார் ஜெர்மனிக்கு நீங்கள் அமர்ந்துருக்கீங்க. நீங்கள் வாழ்கிற பிள்ளைகளை பார்த்து நல்லா இருக்கும். கரங்க அப்படின்னு ஜெர்மனிங்க பேசிக்கிட்டு வாங்க. நிசாமா வாங்க. இது இவங்க வந்து பேர் வாசிக்கும் போது நீங்கள் வந்து உங்களுடைய பொருளை வாங்கிட்டு தரீங்க. என்ன சார் சாந்தி சிஸ்டர் சாந்தி சிஸ்டர் ராசாத்தி, சிஸ்டர் வளர்மதி, அம்பிகா சிஸ்டர்,
துர்கா சிஸ்டர். துர்கா துர்கா சிஸ்டர் வா துர்கா மாதம் துர்கா வெளியில இருக்காங்களா? அவங்க இல்லையா? சரி பிரதர் வாங்க. மோகன். சிஸ்டர் தேவி. இவங்க சபை குடும்பத்தார். சிஸ்டர் சீலா. சிஸ்டர் மலர்விழி. அவங்க நீ எல்லாரும் வாங்கி கொடுங்க. சிஸ்டர் மலர்விழி. சிஸ்டர் க்ளோரி. க்ளோரி மட்டும் சரி ரைட்டு. இந்த பையன் சரி நீ உட்காந்து வாங்க. ஒன்றாவது நீ வாங்கி கொடுங்க. உங்கள் பேர் வரும். பேர் வாசிக்கும்போது வாசிக்கிறவங்க வாங்கி. சிஸ்டர் நித்யா. நித்யா சிஸ்டர். சுமதி சிஸ்டர். இந்த அப்பாட்டு இங்கே இருங்க. இங்கே கொடுங்க. நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க. நித்தியம் வாங்கிக்க. நித்தியம் வாங்கிக்க. இங்கே வாங்க. அடுத்து சுமதி அஜியாட்ட கொடுங்க. நீங்கள் வாங்கி கொடுங்க. சத்யா சிஸ்டர். சத்யா வரல இல்லை. அம்பியா சிஸ்டர். அம்பியா சிஸ்டர் வாங்க பொண்ணு கொடுத்துருங்க. வாங்க. சத்யா இல்லை இந்த இல்லை குடும்பத்தில் உள்ள அந்த சத்யா அவங்கள வந்துச்சுல்ல அந்த சத்யா கொடுப்போம். இப்படி கொடுத்துருங்க. வரல வரல. அம்மு சிஸ்டர். அம்மு. ஐஸ்வர்யா அம்மு. ஐஸ்வர்யா அம்மு. வரல சாப்பிட. சிஸ்டர் சாரா. வெள்ளையம்பட்டி. வாங்க. கொடுத்துருங்க. சிஸ்டர் நாகதாய். நாகதாய்க்கும் சாரா சரி பரவாயில்ல பரவாயில்ல. நீ வச்சுங்க. நீங்கள் கொடுத்தது கொடுத்ததான் கூப்பிடுங்க. சீதாலட்சுமி. சீதா சிஸ்டர் பையன் சீதாலட்சுமி. பையன் வர சுமதி தம்பி. சுமதி தங்கச்சி கொடுங்க. சீதாலட்சுமி குடும்பத்தான் பிள்ளைங்க. இந்த ஐயா கொடுங்க. அவர்தான் இளைய மகன். நீ மைசா சிஸ்டர் வாங்க. சிஸ்டர் ஆரோக்கியம் மேரி. நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்க. எல்லாரும் கொடுக்கலாம். ஆசீர்வாதம். ஆரோக்கியம் மேரிங்க. முடிச்சாங்க. அவ்வளோ சரி.